ஜெய் ஜவான் ஜெய் கிசான். நம்ம மீண்டும் இன்னைக்கு அரிசி மீட்டிங் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இது சரியான நேரம், விவசாயத்துக்கான நேரம். மேக்சிமம் நிறைய இடத்துல நெல், நாட்டு நடவு, மற்ற காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறைய நடவு பண்றாங்க. இந்த டயத்துல நம்ம ப்ரொடக்ட் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்றப்ப நமக்கு பெரிய லெவல்ல நம்மளுடைய ஃபியூச்சர் இருக்கு. இன்னைக்கு நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா, காஷ்மீர்ல இருந்து மற்ற யூபி, எம்பி, பீகார் எல்லா ஈஸ்ட்ல, வெஸ்ட்லயும், நார்த்லயும் எல்லா ஸ்டேட்லயுமே அரிசி செஞ்சுட்டு பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இங்க ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டிமாண்டா இருக்கு. இங்க நம்ம சரியான கமலஹாசன் சொன்ன மாதிரி சரியான நபர்கள் இன்னும் வராதனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு ஒழிய, வேற ப்ராடக்ட் மேலேயோ, கம்பெனி மேலேயோ, ரிசல்ட் மேலேயோ எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் நம்ம ப்ராடக்ட் 10 வகையான ப்ராடக்ட் 8 யூனிவர்சிட்டியில ட்ரையல் போக முடியல. பருத்தி மேல, மிளகா மேல, கரும்பு மேல, ஆப்பிள் மேல, தக்காளி மேல, வாழை மேல, சில்லி மிளகா மேல, நெல்லு, கோதுமை மேல ட்ரையல் பண்ணி நம்ம ட்ரையல் பண்ணவர்களுக்கு அருமையான ரிசல்ட். இப்ப நம்ம இந்த நேரத்துல நம்ம கிட்ட 10 வகையான ப்ராடக்ட் இருக்கு. இதை நம்ம எப்படி போய் விவசாயிகள் ரெக்கமெண்டேஷன் பண்றது அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா, முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க தப்பா ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ப்ரமோட் ஆகாது. நீங்க கரெக்டா அதை ப்ரமோட் பண்ணீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ப்ரமோட் ஆகும். இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க என்ன உரம் போடுறீங்களோ அந்த உரம் நல்லபடியாக மண்ணுல செயல்படுறதுக்கு எங்ககிட்ட சாயில் ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்குங்க. சாயில் ட்ரீட்மெண்ட்ல சாயில் ஹெல்த் ஸ்பெஷல், ஹாரிஸ் இன்ஜினியர் ஸ்டேஜபிள் 1, கார்டன் கோல்டு, இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு. இதை நம்ம சாயில் அப்ளை பண்றப்ப விவசாயிகள் போடக்கூடிய உரத்தை நல்லபடியா மண்ணுல அதை ஃபெர்டிலைசர் பண்ணி, மண்ணுல ஆர்கானிக் கார்பனை கூட்டி, மண்ணுல பிஹெச்சை கூட்டி இன்க்ரீஸ் பண்ணி, மண்ணினுடைய நைட்ரஜன் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி, லீச்சிங் லாஸ் இருந்து நைட்ரஜனை காப்பாத்தி நைட்ரஜனை ஹோல்டு பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஒரு ஏக்கர் நிலத்துல 8 டிராக்டர் சாணி உரம் போட்டா என்ன ஹியூமஸ் கிடைக்குதோ அந்த ஹியூமஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட். ஹியூமஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹியூமஸ் ஆர்கானிக் கார்பனை வளர வைக்கக்கூடிய ஒரு பொருள். ஹியூமஸ் அதிகமா இருக்க மூலியமாக பாக்டீரியாஸுக்கு உணவு கிடைக்குது. பாக்டீரியாஸுக்கு உணவு கிடைக்கிற மூலியமாக ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகலாம், மண்ணுடைய பவர், மண்ணுடைய வாழ்க்கை அதிகமாகுது. மண்ணுடைய வாழ்க்கை அதிகமாகிறதுனால மண்ணுடைய வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகுது. ஸ்ட்ராங் ஆகிறதுனால ரிசல்ட் நிறைய கிடைக்குது. இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவா இருக்கிறதுனால நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது நமக்குள்ளே. ஸோ மண் வளத்தை டோட்டலா மண் ஒழிக்கக்கூடிய கால்சியமோ உள்ள உப்புச்சத்து அதிகமா இருக்கும், இல்ல சுண்ணாம்பு சத்து அதிகமா இல்ல காரத்தண்ணி அதிகமா இருக்கும். தொடர்றதுக்கு அரிசி ரொம்ப மோசமான நிலைமையில ரிசல்ட்டே வராத நிலைமையில உள்ள பூமிக்கு மண்ணுக்கு 2 பாக்கெட்டும் அது கூட சேர்த்து சாயில் ஸ்பெஷலா நம்ம ரெக்கமெண்ட் பண்றப்ப நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. குறிப்பா பப்பாளி, வாழை, மல்லிகை இந்த மாதிரி அதிகமா தோட்டத்துல உள்ள ஒரு ஏக்கர்ல அதிக செடிகள் மரங்கள் நடக்கூடிய செடிகளுக்கு விளைச்சலுக்கு நம்ம அரை செஞ்ச பாக்கெட் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது 5 பாக்கெட்டும் சாயிலுக்கு 2 பாக்கெட்டும் ரெக்கமெண்டேஷன் பண்றோம். ஒரு ஏக்கருக்கு நெல்லுக்கும் 1 ஏக்கர் தக்காளிக்கும் போடுற அளவுக்கும் வாழைக்கு போடக்கூடாது. வாழைக்கு அந்த மாதிரி 5 மடங்கு, 6 மடங்கு, 10 மடங்கு அதிகம் போடணும். ஏன்னா வாழையினுடைய
விவசாயம், பெரிய விவசாயம். அது நெல்லுக்கு காய்கறிகளுக்கு ஒரு 10,000 20,000 30,000 இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஆனா வாழைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகும். ஸோ அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ணா அதிக அளவு இன்கம் கிடைக்கும். அந்த அளவுல இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய தொழில் வாழை, கரும்பு மற்ற சொல்லக்கூடிய இந்த மாதிரி பப்பாளி இந்த மாதிரி எல்லாம். அப்போ வந்து அதுக்கு உணவு அதிகமாக தரணும். எறும்புக்கு உணவு போடுறதுக்கு யானைக்கு உணவு போடுற வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி வாழை மாதிரி பப்பாளி மாதிரி உள்ள செடிகளுக்கு ஈல்டுகளுக்கு நிறைய நம்ம ரெகுலேஷன் பண்ணலாம். ஸோ மல்லிகை தோட்டத்துக்கு நீங்க அதிக நாட்கள் மல்லிகை செடி 5 வருஷம் 10 வருஷம் மண்ணில் இருக்கிறதுனால அந்த மல்லிகை செடிகளுக்கு நீங்க வந்து எவ்வளவுக்கு அதிகமா நீங்க சாயில் எடுத்து போடுறீங்களோ, எவ்வளவுக்கு அதிகமா நீங்க கலந்து போடுறீங்களோ, எவ்வளவுக்கு அதிகமா நீங்க ஸ்டேஜ் மூவ் போடுறீங்களோ ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் கண் கூட பார்த்திருக்கேன். இப்ப நம்ம அரிசி ஆல்ரெடி உபயோகப்படுத்தும் விவசாயிகள், புது விவசாயிகள், இல்லை இது வரைக்கும் கேள்விப்படாத விவசாயிகள், அவங்களுக்கு நீங்க கம்மியா ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. மொத்தமா சொன்னீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்க எதுக்குமே நீங்க பயப்பட வேணாம். நம்ம இவ்வளவு சொல்லிட்டோமே, அவன் போடுவான் போட மாட்டாங்க, இன்னும் கிடையாது. நீங்க தைரியமா அடிச்சு சொல்லுங்க, இத்தனை பாக்கெட் பட்டா சொல்லிட்டு வரும், இல்லை வராது, அப்படி சொல்லுங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தைரியமா வைக்கிறோமோ சொல்றோமோ அந்த அளவுக்கு தைரியம் நம்மகிட்ட 10 கஸ்டமர் வருவாங்க. நீங்க பயந்து சொல்ல வேணாம். 6 ஏக்கர் போட்டு பாருங்க, 1 ஏக்கர் போட்டு பண்ணணும், எங்க ப்ராடக்ட் வாங்க 10 பாக்கெட் போடுங்க, ரிசல்ட் வரலாம் கேரண்டி. ரிசல்ட் வரலைன்னா என்னன்னு கேளுங்க, நீங்க தைரியமா பேசுங்க. ஸோ உங்களுடைய பேச்சுக்கள்லையும் உங்களுடைய செயல்பாடுகள்லையும் நமக்கு பெரிய லெவல் ரிசல்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மண்ணுடைய வளத்தை காப்பாத்துறதுக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு. அது மாதிரி மண் வளத்துக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம், பயிர் வளத்துக்கான நம்ம ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. ஃபுட் ஸ்பெஷல் ஸ்ப்ரே பண்றோம், ஸ்டேஜ் நம்பர் 2, 3, 4 ஸ்ப்ரே பண்றோம். அது கூட சேர்த்து என்ன பண்ண கூட சேர்த்து ஸ்ப்ரே பண்றோம். ஸோ இந்த மாதிரி தண்ணியுடைய கண்டிஷன் மேக்சிமம் இந்தியாவில் எந்த தண்ணியும் நல்லா இல்லை. அப்போ வந்து கண்டிப்பா மிலாப்பும் சேர்த்து ஸ்ப்ரே பண்றப்ப ரிசல்ட் நல்லா கிடைக்குது. மிலாப் வந்து 1/2 ml, ஸ்ப்ரேமேக்ஸ் 1 ml, ஃபுட் ஸ்பெஷல் 2 கிராமும், மற்ற ஸ்டேஜ் 2, 3, 4 2 கிராமும் 1 லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்றப்ப நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது நண்பர்களே. இது கூட இது என்ன பண்ணுதுன்னா பூக்களுடைய தன்மைகளை அதிகமாக்குது, பெண் பூக்கள் அதிகமாக வைக்குது, இலைகளை உதிர்றது வந்து காப்பாத்துது, பூக்கள் உதிர்றது வந்து காப்பாத்துது, கார்பன் நைட்ரஜன் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண் பூக்களை நிறைய வரவழைச்சு நிறைய பூக்களை காய்களா மாத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பூக்கள்ல வந்து எல்லா பூக்களையும் மேக்சிமம் காய்களா மாத்துறதுனால காய்களுடைய சைஸ், காய்களுடைய கலரு, காய்களுடைய வெயிட், காய்களுடைய பருமன், காய்களுடைய சைனிங், காய்களுடைய வாசனை, பூக்களுடைய வாசனை மிளகான வாசனையா இருக்கணும். அது அந்த மாதிரி எல்லா வகையான ஒரு அரோமால இருந்து, அதனுடைய சைனிங்ல இருந்து, அதனுடைய கலர்ல இருந்து, அந்த டேஸ்ட்ல இருந்து, அந்த வெயிட்ல இருந்து, அதனுடைய சைஸ்ல இருந்து, இந்த மாதிரி வித்தியாசங்கள் நீங்க பார்க்கலாம். நம்மள்ட்ட அப்ளை பண்ண விவசாயத்தை கேட்டு பாருங்க. யூடியூப்ல நம்ம கிட்ட ப்ராடக்ட்டை பத்தி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம், நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாம நம்மளே செடிகள்லாம் நோய் வராத மனுஷன் கிடையாது, நோய் வராத செடிகள் கிடையாது. எல்லா செடிகளுக்கும் நோய் வரும். நோய்கள்ல பெரிய நோய் முக்கியமா கண்டிப்பா எல்லா செடிகளும் வர நோய்கள் சார்வஞ்ச பூச்சிகள், சக்கிங் பெஸ்ட், அது இல்லாம ஃபங்கஸ், சாம்பல் நோய். இந்த 2 நோய்கள் வந்து கண்டிப்பா வரும். இந்த சார்வஞ்ச பூச்சிகள்ல ஒரு 7 10 வகையான பூச்சிகள் இருக்கு. இந்த சாம்பல் நோய்கள்ல, ஃபங்கஸ் நோய்கள்ல 25 வகையான பூச்சிகள் இருக்கு. இது ரெண்டுக்குமே நம்ம கிட்ட காமன் வரக்கூடிய எல்லா செடிகளுக்கும் வரக்கூடிய நோய்கள், காமனான நோய்கள் நம்மகிட்ட ரெண்டுக்குமே மருந்து இருக்கு. ரெண்டுமே ஆர்கானிக் மருந்து, கெமிக்கல் மருந்து கிடையாது. இதை வந்து ஆரம்பத்துல இருந்து அப்ளை பண்றப்ப நம்ம அந்த செடி நோய்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வந்தா கூட 5%, 10%, 20% நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போறப்ப நம்ம மார்க்கெட்ல மருந்தை சேர்த்து நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ரொம்ப போச்சுன்னா மார்க்கெட்ல மருந்து மட்டும் தான் அப்ளை ஆகணும், மருந்து அப்ளை செஞ்சா வேலையாகாது. ஏன்னா இது வந்து பியூர் ஆர்கானிக், இலைகள், காய்கறிகள், பழங்கள், வேர்கள் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் சத்து எடுத்து நம்ம அதுல இருந்து மருந்தா கலந்து நம்ம தர்றோம். எப்படி துளசி சாறு, எலுமிச்சை பழச்சாறு, புதினா சாறு, கொத்தமல்லி சாறு, வேப்ப இலை சாறு எடுத்து இப்படி நம்ம மருந்தா நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி மருந்தாவே ஆமணக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், புண்ணாக்கு இந்த மாதிரி உள்ளதில் எடுத்து அதுல நம்ம கடுகு எண்ணெய்,
இதுல இருந்து நம்ம எடுத்து மருந்து தயார் பண்ணி தர்றோம். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே இங்க நம்ம ஊர்ல கிடைக்காதனால வெளிநாட்டுல இறக்குமதி பண்றோம். குறிப்பாக ரேபிடுக்கு போடக்கூடிய மருந்துகள், ஆமணக்கு, வேப்ப விதைகள், எண்ணெய் இது நம்ம ஊர்ல கிடைக்கல. வெளிநாட்டுல இறக்குமதி பண்றோம். உண்மை அதுதான். நீங்க நினைக்கலாம், இங்க நம்ம ஊர்ல இருந்து வேப்ப விதை பறக்கிறதுக்கோ, வேப்ப எண்ணெய் ஆட்டுறதுக்கோ, ஆமணக்கு பயிரிட்டு ஆமணக்கு விளைச்சல் விவசாயம் பண்றதுக்கோ விவசாயிகள் கிடையாது. ஏன்னா இங்க உள்ளவங்க எல்லாமே நெல்லு, காய்கறிகளை விட்டுட்டு எல்லாம் இந்த தென்னை மரத்துக்கு, டிராகன் ஃப்ரூட்டுக்கு என்னென்னமோ பேர் சொல்லிட்டு போறாங்க. டிராகன் ஃப்ரூட்டு, மேங்கோ, என்ன ஃப்ரூட்டு, ஃபேஷன் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி அதிகமா பணம் 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 தரக்கூடிய விவசாயிகளுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விவசாயிகள் எல்லாம் யாரும் இப்போ செய்யறது இல்லை. ஏன்னா ட்ரிப் இரிகேஷன் இருக்கு, போர் போட்டு தண்ணி வர வச்சிடறாங்க. அப்புறம் வாட்டர் இரிகேஷன் மெத்தட் ஸ்ட்ராங்கா இருக்கு, கரண்ட் ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ விவசாயிகளுக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால சாதாரண விளைச்சல் யாரும் பண்றதில்ல. இதனால நம்ம வந்து பாமாயில், ஆமணக்கு இதெல்லாம் வெளிநாட்டுல இறக்குமதி பண்றோம். அது குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கால இருந்தும், ரஷ்யால இருந்தும், உக்ரைன்ல இருந்தும், சைனால இருந்து இறக்குமதி பண்றோம். அதனால நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லி வந்து விலை அதிகமாகுது. இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கெமிக்கல் மருந்து அடிச்சுட்டு போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ரிசல்ட் கிடைக்கும். ஆனா அந்த ரிசல்ட்ல வந்து சைடு எஃபெக்ட்னால நம்மள நாம அறியாம நம்ம நோயில் உருவாகி 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 வரக்கூடிய காலங்கள்ல 120 வருஷம் வாழக்கூடிய கிட்னி, 420 வருஷம் வாழக்கூடிய கிட்னி, 2 கிட்னி 60 வயசுல 40 வயசுல டேமேஜ் ஆயிருது. ஹார்ட்டுக்கு வயசு 400 வயசு, 60 வயசுல எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். மூளைக்கு வயசே கிடையாது. அந்த மூளையை மங்கடிச்சு பார்க்கின்சன் நோய் வந்து வயசான பிறகு யாருன்னு தெரியாம போகுது. தோல் சுருங்கல், இந்த மாதிரி நோய்களுக்கு கணக்கே இல்லை. கேன்சர் வரைக்கும் சொல்லிட்டே போலாம். ஆயிரக்கணக்கான நோய்கள் இருக்கு. இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடுத்துறதுனாலையும், தண்ணீரை மாசுபடுத்துறதுனாலையும், காற்றை மாசுபடுத்துறதுனாலையும், நம்ம இருக்கக்கூடிய உணவுகளை மாசுபடுத்துறதுனாலையும், நம்ம ஃபுட்டுலயே நமக்கு தெரியாம நம்ம பல வகையான கெமிக்கலை சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால நண்பர்களே, நம்ம இப்படியாவது இந்த மனிதர்களை மக்களை காப்பாத்துறதுக்கு ஆர்சிஎம் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரம், ஆர்சிஎம் மூலியமா கிடைத்த பெரிய ஒரு நன்கொடை, எகிப்த் ஆஃப் த கிஃப்ட்னு சொல்றோம்ல, நைன்லேயே நன்கொடை, அது மாதிரி ஆர்சிஎம் நன்கொடை இந்த அரிசெஞ்சி. இந்த அரிசெஞ்சி மூலியமா நம்ம விவசாயிகள் சொல்றப்ப நமக்கு வியாபாரம் நோக்கத்துக்காக இல்லைனாலும் நம்ம விவசாயிகளை மாத்துறோம், நல்ல தரமான உணவு மக்களுக்கு தர நம்ம பங்களிப்பா செய்யறோம். இது நமக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டு, பெரிய ஒரு சீர்திருத்தம், நம்மளுடைய பெரிய லட்சியமா எடுத்து நீங்க செயல் பண்ணணும். நீங்க லட்சியமா செயல்படுறீங்களா சார்? நாங்க எதுக்காக வருமானத்துக்கு வந்திருக்கோம்னா, வருமானம் நிச்சயமாக மற்ற எல்லா வகையான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல இருந்தோம், எல்லா வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருந்து, எஃப்எம்சிசி ப்ராடக்ட்ஸ்ல இருந்தோம், பிளாஸ்டிக் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமாக இன்கம் தரக்கூடிய ஒரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட். இதனால கம்பெனியும் ஆர்சிஎம் நெட்வொர்க்கும் ரொம்ப கம்மியான இன்கம் எடுத்துக்கிட்டு விவசாயிகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நிறைய இன்கம் தர்றோம். ஏன்னா அவங்க வந்து உழைப்புக்கு ஏதோ ஊதியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை நீங்க நம்பி நீங்க விவசாயிகள் எடுத்து செல்லுங்க. நிச்சயமா யார் யாரு இந்த ஃபீல்ட்ல இறங்கிட்டாங்களோ அவங்க யாரும் விட மாட்டேங்கிறாங்க. ஆனா இறங்காதவங்க பயந்துட்டே இருக்காங்க. நீங்க 10 விவசாயம் பார்த்தோம் சார், 5 விவசாயம் பார்த்தோம் சார், ஒன்னும் ரிசல்ட் ஒன்னும் வரலையே, நாங்களும் ஒரு வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் கேட்கலையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது உண்மை அது கிடையாது. நீங்க எவ்வளவு ஒரு இடத்துல 10 அடியில தண்ணி கிடைக்கலாம், ஒரு இடத்துல 100 அடி தண்ணி கிடைக்கலாம், ஒரு இடத்துல 1000 அடி தண்ணி தண்ணி நிச்சயமா கிடைக்கும். ஆனா அந்த நம்பிக்கையோட நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக விவசாயிகள் வருவாங்க, பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு வேற வேற நெட்வொர்க் எல்லாம் போனவங்க திரும்பி வந்து சார் நான் ஆர்சிஎம் மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கறாங்க. நான் அவங்களுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். தெலுங்கானா போறேன், ஆந்திரா போறேன். 1ஆம் தேதி நான் தெலுங்கானா ஆந்திரா டூர் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன்.
எனக்கு கொஞ்சம் சளி, கொஞ்சம் தொண்டை பிடிச்சிருக்கனால கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நண்பர்களே, நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அரிசியின் மூலியமாக. ஸோ ஸ்ப்ரேமெக்ஸ் ஒரு அற்புதமான ப்ராடக்ட். விவசாயிகள் எத்தனை ஸ்ப்ரே பண்ணாலும் அந்த ஸ்ப்ரேல நம்ம ஸ்ப்ரேமெக்ஸை கம்பல்சரியா கலந்து ஸ்ப்ரே பண்றப்ப அவங்களுக்கு 30%ல இருந்து 40% ரிசல்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதே மாதிரி மிலாப் 1 லிட்டர் தண்ணியில 1/2 ml கலந்து அவங்க ஸ்ப்ரே பண்றப்ப அந்த தண்ணியுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி 30%ல இருந்து 50% நல்லா வேலை செய்யுது. தண்ணிய சாஃப்ட் ஆகுது, தண்ணிய டேஸ்ட் ஆகுது, தண்ணியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கருவிகள் எல்லாம் வெளியே எடுக்குது. ஸோ தண்ணியுடைய காரத்தன்மை, உப்புத்தன்மை, அமிலத்தன்மை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தண்ணிய பிஹெச் கரெக்ட் ஆக்குது. ஸோ தண்ணியில பிஹெச் கரெக்டா இருக்கணும். இப்படி தோசை சட்டியில சட்டி அதிகமா இருந்தாலும் தோசை வராது, சட்டி வேகலாம் தோசை வராது. கரெக்டான பருவத்துல சட்டி வந்து பதமா இருந்தா மாவு ஊத்துறவங்க தோசை மொறு மொறு மொறுன்னு அழகா டேஸ்டா வரும். அப்படி சட்டி அதிகம் வந்துச்சுன்னா அதுக்கு மேல தண்ணி தெளிச்சு அதை கூல் டவுன் பண்ணி அதை தண்ணியெல்லாம் பாவியை பறக்க விட்டு கூல் டவுன் பண்ணிதான் அந்த சட்டி நார்மல் ஹீட் வந்த பிறகுதான் அதில் தோசையோ புரோட்டாவோ சப்பாத்தி சுடுறாங்க. ஏன்னா அது ஓவர் ஹீட் ஆகிட்டா வராது. அதே மாதிரி தண்ணியில பிஹெச் அதிகமாகிட்டா அது ரிசல்ட் நல்லா கிடைக்காது. அப்ப பிஹெச் குறைக்கிறதுக்கு நம்ம என்ன சேர்த்தாங்கன்னா அந்த தண்ணியோட பிஹெச் வந்து ஈக்குவலா இருந்து அப்போ வந்து ஸ்ப்ரே பண்றப்ப ரிசல்ட் அருமையா கிடைக்குது. ஸோ மிலாப் நீங்க கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் போக நமக்கு இருக்கவே இருக்கு. கரும்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 48 சுகர் ஃபேக்டரி இருக்கு. 48 சுகர் ஃபேக்டரிக்கும் கரும்பு ஆந்திரால இருந்தோ, கர்நாடகத்துல இருந்தோ, கேரளால இருந்தோ, யூபில இருந்தோ வரல. 48 சுகர் ஃபேக்டரிக்கும் கரும்பு தமிழ்நாட்டுல இருந்து தயாராகுது. அப்ப கரும்பு விளைச்சல் நடக்குது. ஸோ கரும்பு விளைச்சல் நம்மகிட்ட அருமையான ப்ராடக்ட் இருக்கு, சூப்பர் ப்ராடக்ட் சுகர் இருக்கு. நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணா ஒரு ஏக்கர் நிலத்துல 10 டன் கரும்பு கேரண்டியோட எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஒரு டன் கரும்பு 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் கிடைக்க போகுது. ஸோ 10 டன்னா 3000 ரூபாய் வச்சா 30,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அவங்க நம்ம ப்ராடக்ட் வாங்குற செலவு வெறும் கேவலம் 4000 ரூபாய். 4000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கணும் அங்கே அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 30,000 மதிப்புள்ள கரும்பு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதோட சேர்ந்து மண்ணு சரியாகுது, அவங்க இருக்கிற கரும்பு டேஸ்ட் கூடுது, சுகர் கேன் கூடுது, குளுக்கோஸ் லெவல் கூடுது. ஸோ கரும்புடைய குவாலிட்டி கூடுது, மண்ணுடைய தரம் கூடுது. இங்க வரக்கூடிய காலங்களில் இன்னும் மண்ணு இன்னும் வந்து 10 டன் 20 டன் ஆகும், 30 டன் ஆகும். இப்படி டபுள் ட்ரிபிள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த ப்ராடக்ட் கண்டினியூஸ் பண்றப்ப. ஸோ சுகர் அற்புதமான பொருள், அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கார்டன் கோல்டு ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். நீங்க ஒவ்வொரு வீட்லயும் நீங்க கார்டன் கோல்டு மூலியமாக தொட்டி வச்சு தொட்டியில காய்கறி செடிகளோ, பூச்செடிகளோ, பழச்செடிகளோ, மருத்துவ செடிகளோ, அழகு செடிகளோ, வாசனை செடிகளோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, மணி பிளான்ட்டோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க நடுங்க. அதன் மூலியமாக பசுமையை வளருங்க, சுத்தமான காற்றை பெறுங்க. காற்றை சுத்தப்படுத்துறதுக்கு எந்த மிஷின் உலகத்துல கிடையாது எக்ஸப்ட் ட்ரீ பிளான்ட்ஸ். ஸோ செடிகள் வளர்க்க மூலியமாக வீட்டு சுத்தி பக்கம் உள்ள ஆக்சிஜன் லெவல் வந்து கூடுது, கார்பன் உடைய தன்மை குறையுது, கெமிக்கலுடைய தன்மை குறையுது. நீங்க கத்தாழை, சோற்று கத்தாழை வீட்டுல வளங்க, அதை எடுத்து கட் பண்ணி அதுல குளிங்க, தலையில சாம்பார் தலை வைக்கங்க. அதைத்தான் கடைகள்ல பாட்டில்ல போட்டு அடைச்சு வைக்கிறான். அதை நீங்க பணம் கொடுத்து வாங்கி அப்ளை பண்றீங்க. அதுல கத்தாழை இருக்கோ இல்லையோன்னு தெரியல. நம்ம உண்மையான கத்தாழை வீட்டுல வச்சு நல்லா அழகா 1 மாசம் நல்லா வளர்ந்துடும். அதை கட் பண்ணி நீங்க அறுத்து நீங்க அழகா சூப்பரா தோல்ல தேய்ச்சி குளிக்கலாம், சாப்பிடலாம். அவ்வளவு நோய்களுக்கு மருந்து. கிட்டத்தட்ட கத்தாழைய மட்டும் 400 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல புத்திசாலிய. நம்ம இன்னும் முட்டாளாவும் அந்த மருந்தெல்லாம் வெளியில காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். கத்தாழை பேஸ்ட், கத்தாழை சோப்பு, கத்தாழை கிரீமு, கத்தாழை வாஷிங் பவுடர், கத்தாழை ஷாம்பு, கத்தாழை கண்டிஷனரு, கத்தாழை ஃபேஸ் கிரீமு, கத்தாழை ஃபேஷியலு, கத்தாழை ஜூஸ், இப்படி என்னென்னமோ கத்தாழையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் நண்பர்களே. ஸ்கின் கிரீம், டென்டல் கிரீம் எல்லாத்துக்கும் போடுறான். ஸோ நீங்க நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க தைரியமா நீங்க செய்யுங்க, நம்புங்க. நமக்கு பெரிய ஃபியூச்சர்ல கார்டன் கோல்டு மூலியமாக நீங்க
பெரிய பிசினஸ் படுத்தலாம். அதனால கண்டிப்பா கார்டன் கோல்டு நீங்க வீட்டுல உபயோகப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட், மாசத்துக்கு 10 பாக்கெட் நான் சேல்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சங்கல் போடுங்க. அப்படின்னு ஒரு 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 மனசுல ஒரு சங்கல்பம் எடுங்க. நான் வந்து கண்டிப்பாக மாசத்துக்கு 10 பாக்கெட் சேல்ஸ் பண்ணி ஆவேன் கார்டன் கோல்டு அப்படின்னு சேல்ஸ் பண்ணுங்க. உங்க டீம்ல உள்ளவங்கள்ட்ட ப்ரோமோட் பண்ணுங்க. இந்த மாதிரி செய்யறப்ப நமக்கு பெரிய லெவல்ல கார்டன் கோல்டு சேல்ஸ் ஆகும். இன்னைக்கு இதே பேஸ்ல இது நான் சொன்ன மந்திரத்தை வேதவாக்கா எடுத்து இன்னைக்கு கேரளால சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் 50ல இருந்து 1000 பாக்கெட் ஒரு மாசத்துல சேல்ஸ் பண்றாங்க. மினிமம் 50, மேக்சிமம் 1000 பாக்கெட் சர்வ சாதாரணமா சேல்ஸ் பண்றாங்க. இந்தியாவிலே அதிக கார்டன் கோல்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்டுக்கு கேரளாவா இருக்கு. நான் சொன்ன வார்த்தையை அவங்க ஒரு சீரியஸா எடுத்து பிசினஸ் பண்ணி இன்னைக்கு நாங்க யாருன்னு சாதனை காமிச்சிட்டாங்க. ஆனா நீங்க என்னங்க கேக்குறீங்க, விட்டுறீங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கீங்க, மறந்துடுறீங்க, நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க. முதல்ல நம்புங்க, உங்களை நீங்களே நம்புங்க, ப்ராடக்ட நம்புங்க, கம்பெனி நம்புங்க. நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மக்கள் நிச்சயமாக ஆதரவு தருவாங்க. நிச்சயமாக நல்ல பொருள், நல்ல ப்ராடக்ட், நல்ல கம்பெனி, நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நல்ல லீடர்ஸ் நிற்பாங்க. ஏமாத்து பொருள், ஏமாத்து நெட்வொர்க் நிச்சயமாக ஃபீல்டு நிக்காது. நான் தெரிஞ்சு என் கண்ணு முன்னாடி ஆயிரக்கணக்கான நெட்வொர்க் கம்பெனியை பார்த்துட்டேன். வருது போது, வருது போது, வருது போது. ஆனா ஆர்சி இன்னைக்கு வரைக்கும் நிலையா நிக்குது. அதனால நீங்க ஆர்சி நம்புங்க, ஆர்சி ப்ராடக்ட் நம்புங்க, ஆர்சி லீடர்ஸ் நம்புங்க, ஆர்சி உடைய சிஸ்டத்தை நம்புங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. ப்ராடக்ட சேல்ஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேருங்க. பெரிய அளவுல மாற்றம் வரும். உங்களுக்கு அரசியலை பத்தின எந்த விளக்கமா இருந்தாலும், எந்த டவுட்டா இருந்தாலும் எப்பனாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பிசிக்கல் மீட்டிங் வேணா கேளுங்க. பிசிக்கல் மீட்டிங் நான் தரேன். பிசிக்கல் மீட்டிங்க்கு நீங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உட்கார வைங்க. ப்ரொமோட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஏரியால ஒரு ஏக்கர் நம்ம ப்ராடக்ட் கொடுத்து நீங்க ட்ரையல் பண்ணி கொடுத்து ரிசல்ட் எடுத்து பாருங்க. நிச்சயமாக நம்ம திருப்பி ஆர்சிஎம் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல சேல்ஸ் பண்ணலாம். சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நபர்கள் வந்துட்டாங்க. நான் வந்து சில நபர்கள் பேசியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்யறாங்க. பேர் நான் சொல்ல மாட்டேன். பயங்கர வேலை செய்யறாங்க. சோ அவங்கள மாதிரி நீங்களும் அரசியல் செய்யணும். நான் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றேன். வரக்கூடிய 2 மாசம் கம்பெனி எம்டி கொஞ்சம் பிஸியா இருப்பாரு. பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதனால வந்து எல்லாரும் பிஸியா இருப்போம். ஸோ நீங்க ஹையஸ்ட் பிபிஓல ப்ராடக்ட் அரசியல் ப்ராடக்ட், ஹையஸ்ட் ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட் அரசியல் ப்ராடக்ட், ஹையஸ்ட் சேல்ஸ் டிமாண்டட் ப்ராடக்ட் அரசியல் ப்ராடக்ட். ஸோ விவசாயிகள் அதிகமாக உள்ள நாடு, விவசாயிகள் அதிக விவசாயம் செய்யக்கூடிய நாடு, மக்கள் தொகை அதிக உள்ள நாடு, உணவுப் பொருள் அதிகம் தேவையுள்ள நாடு, உணவுப் பொருளாக மக்கள் வெளிநாட்டுல கையேந்தாம நமக்கு நாமே நல்ல நம் பாரத் உருவாக்கி நமக்கு நாம திட்டத்தின் மூலியமாக நமது உணவை நாமே தயார் பண்ணுவோம். நமது உணவு தரமான உணவை நாமே தயார் பண்ணுவோம். நமது உணவை நாமே தயார் பண்ணி ஆரோக்கியமான உணவை உண்டு மக்களுக்கு உணவு ஆரோக்கியமா இருக்க செய்வோம். நமது உணவு மூலியமாகவே நம்மள நோய்களிலிருந்து காப்பாற்றுவோம். அதுக்கு நம்ம கையில் எடுத்துக்கிறோம். ஆர்சிஎம் செஞ்சு ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் ஆர்சிஎம். जय जवान, जय किसान, जय हरित संजीवनी।